ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எப்படியா எங்களுடைய குடும்பத்தை ரட்சித்தார் என்பதை ஒரு சாட்சியாக சொல்ல நான் வந்திருக்கேன். நான் திருச்சி பகுதியிலே, தமிழ்நாட்டிலே திருச்சி பகுதியிலே ஒரு கிராமத்தில் இருந்து வர்றேன். கிராமத்தில் செட்டியூர்னிப்பட்டி என்ற ஒரு கிராமத்தில் இருந்து வருகிறேன். எங்கள் ஊரில் ஒரு பஞ்சாயத்து உண்டு, அழுந்தூர் பஞ்சாயத்து. அதை ஒட்டி நாங்கள் இருக்கிறோம் 18 பட்டி என்று ஒரு பஞ்சாயத்து. அதில் நாங்கள் செட்டியூர்னிப்பட்டி என்ற கிராமத்தில் இருக்கிறோம். எங்கள் அப்பாவுக்கு தீராத வயிற்று வலி ரொம்ப நாளாக இருந்தது. சிறு வயதிலிருந்தே இந்த வயிற்று வலி காணப்பட்டது. எங்கள் அப்பா வாரத்தில் 5 நாள் வேலைக்கு போவாங்க. ஒரு நாள் வயிற்று வலிக்குது என்று சொல்லி வீட்டில் படுத்து விடுவார். எவ்வளவு சம்பாதிக்கிறோமோ அதில் முக்கால்வாசி எல்லாமே ஆஸ்பத்திரிக்கு செலவாகி கொண்டே இருந்தது. ரொம்ப நாளாக இருந்தது. அதன் பிறகு எங்கள் அப்பா என்ன பண்ணுவார்னா, வருடத்திற்கு ஒரு முறை ஒரு 10 நாள் பெட்டில் இருப்பார். என்ன பிரச்சனை, எவ்வளவோ செலவழித்தோம், ஆனால் எந்த ஒரு பலனும் இல்லை. என்ன பிரச்சனை என்று நாங்கள் கேட்டாலும் எல்லாம் நல்லா தான் இருக்குது, உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்று சொல்லிவிடுவார்கள். அதனால் எங்கள் அப்பாவுக்கு பேரே ஊரில் வயிற்று வலி முருகன் என்றே பேர் வந்துவிட்டது. அப்படியாய் எங்கள் அப்பா இருந்தார். ஒரு நாள் கூட மருந்து வாங்கி வைத்துவிட்டு பேசாமல் இந்த வயிற்று வலி வந்துக்கிட்டே இருக்கிறதே, தாங்க முடியாமல் இருக்கிறதே என்று சொல்லி இறந்து விடலாம் என்று கூட அவர் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை பொழுதில் உட்கார்ந்துருந்தார். பேசாமல் நம்ம இறந்து போயிடலாம், எதுக்கு நம்ம இந்த வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு தனிக்கு வயிற்று வலினால் பாடுபட்டுக்கிட்டு அப்படி என்று சொல்லி யோசித்து கொண்டிருந்தார். அப்பொழுது எனது அக்கா உமேஸ்வரி அவர்கள் பேர். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வாரம் சர்ச்சுக்கு போவாங்க. எப்பொழுதுமே சர்ச்சுக்கு போவதுண்டு. வாரம் சர்ச்சுக்கு போய், அப்பொழுது சிறு வயது தான், அப்பொழுது சர்ச்சுக்கு போய் கொண்டு இருந்தார்கள். அப்போதுக்கு அவர் சொன்னாங்க, நீங்கள் இந்த மாதிரி சுகஜீவ தேவ சபை அப்படிங்கிற ஒரு சபைக்கு போய் கொண்டு இருந்தாங்க. அப்போதைக்கு அவங்க சொன்னாங்க, அப்பா நீங்கள் வாப்பா, நீ சர்ச்சுக்கு வா, அப்போதைக்கு உனக்கு சரியாயிரும் அப்படின்னு சும்மா சொன்னாங்க. இந்த மாதிரி நீங்கள் சர்ச்சுக்கு வாங்க சரியாயிரும் அப்படின்னு. ஏன்னா அவங்க சர்ச்சில் வாரம் ஒருத்தவங்க வெளியிலேருந்து ஒருத்தவங்களை கூப்பிட்டு அங்கே செய்தி கொடுக்க சொல்லுவாங்க. அப்போதைக்கு அடையாளங்கள் அற்புதங்கள்லாம் நடக்கிறத பார்த்துட்டு எங்கள் அக்கா சொன்னாங்க, இந்த மாதிரி அப்பா நீயும் வாப்பா, அப்போதைக்கு உனக்கு எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போதைக்கு பிஎட் ஒருத்தர் எங்கள் ஊரில் படிச்சுட்டு இருந்தார். அவர் பிஎட் படிச்சிருந்த ஒரு மாணவர். அவர் எல்லா பிள்ளைகளையும், சிறு பிள்ளைகள் எல்லாத்தையும் கூட்டிக் கொண்டு வாரந்தோறும் வேனிலே கூட்டிக் கொண்டு போவது வழக்கம். அப்படி இருக்கும்போது சரி அண்ணா நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போதைக்கு எங்கள் அம்மாவும் சொன்னாங்க, அங்கேயாச்சும் போய் தொலைஞ்சி பாரியா, அப்போயாச்சும் உனக்கு சரியாகுதா இல்லையான்னு பார்க்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. சரி, அப்புறம் அவங்கெல்லாம் வேனில் போனதுக்கப்புறம், சர்ச்சிலேருந்து வேன் வரும், வேனில் போனதுக்கப்புறம் எங்கள் அப்பா வண்டி எடுத்துகிட்டு போனார். போயிட்டு ஃபஸ்ட்டு வாரம் ஒருத்தவங்க வெளியிலேருந்து வந்தாங்க. வெளியிலேருந்து ஒரு பாஸ்டர்மா சொன்னாங்க, ப்ரேயர்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்களுக்கு ப்ரேயர் பண்ணுங்கள், இந்த மாதிரி வயிற்று வலியில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அதனால் நீங்கள் ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க ப்ரேயர் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரேயர் பண்ணும்போது, நீ உண்மையிலுமே இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, அப்போதைக்கு உங்களுக்கு சரியாகும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போதைக்கு எங்கள் அப்பா நினச்சாரு, என் 100ல் ஒரு சாமி 101வது சாமியாக வேணால் ஏற்றுக்கலாம், எதுக்கு நம்ம எவ்வளவோ சாமியை கும்பிட்றோம், அதை விட்டுவிட்டு இந்த சாமி தான் நமக்கு குணமாக்க போகுதா என்று சொல்லி மனதில் நினைத்து கொண்டு ஓகேங்க ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், சரி எங்கள் அப்பா சொன்னார் 100ல் ஒரு சாமியாக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு. அப்படிலாம் ஏற்றுக்க முடியாது, 100ல் ஒரு சாமியாக ஏற்றுக்கிறேன் அப்படின்னா. அப்புறம் அவங்க ஜெபம் பண்ணி முடித்ததுக்கப்புறம், நீங்கள் ஒழுங்காக நீங்கள் கர்த்தரை விசுவாசிக்கலை, நீங்கள் உண்மையிலுமே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சிங்கன்னா உங்களுக்கு பரிபூர்ண சுகம் கிடைக்கும் என்று சொல்லிவிட்டார்கள். அப்புறம் ஃபஸ்ட்டு வாரம் முடித்து விட்டு போயிட்டு அடுத்த வாரம் நீங்கள் கண்டிப்பாக வரணும்னு சொல்லிவிட்டு அவர்களுக்கு கடந்து போய்விட்டார்கள். அப்புறம் நாங்களே வீட்டுக்கு வந்துட்டோம். ஃபஸ்ட்டு வாரம் எங்கள் அப்பாவுக்கு வயிற்று வலி இல்லை, சுகமாகிவிட்டது. அதன் பிறகு அடுத்த வாரமும் போகிறார்கள். உண்மையிலுமே நீங்கள் இந்த டைமு ஜெபம் பண்ணும்போது அவங்க சொல்கிறாங்க, உண்மையிலுமே நீங்கள் விசுவாசிங்க, அப்போ தான் உங்களுக்கு பரிபூர்ண சுகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போதைக்கு எங்கள் அப்பா சொல்கிறாரு, ஒரு வாரம் ஃபுல்லாக நல்லா இருந்தது, பரவாயில்ல, இந்த ஆண்டவர் நமக்கு சுகம் கொடுத்துட்டார் போலத்துக்கு அப்படின்னு சொல்லி அவங்களும் உண்மையிலுமே நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொண்டார்கள். அப்புறம் அப்பொழுது பூரண சுகம் கிடைத்தது. அப்படியாகி போய் கொண்டு இருக்கும்போது ஸ்தோத்திரம், அப்படியாகி ஊர்களிலே போய் கொண்டே இருக்கும்போது ஊர் திருவிழா கும்பிட ஆரம்பித்தாங்க. ஊரில் திருவிழா கொண்டாடணும். முருகா நீ இனிமேல் நீ எங்கேயுமே சர்ச்சுக்கு போகக்கூடாது, அந்த சாமிக்கும் நம்ம சாமிக்கும் ஒத்து வராது, அதனால் நீ அங்கே போகக்கூடாது அப்படின்னு ஊரில் சொல்லிட்டாங்க. அப்புறம் எங்கள் அம்மாவும் சொல்லிட்டாங்க, தான் உனக்கு சரியாயிடுச்சுல, இனிமேல் நீ போவேணா,
நீ பேசாமல் நம்ம சாமி கும்பிடணும், அதனால் நீ அங்கே சர்ச்சுக்கு போக வேணாம் அப்படின்னு. எங்கள் அப்பாவுக்கு சரியாயிடுச்சு, நன்மையை பெற்றுக்கொண்டவர். அதனால் அவர் சொல்லிட்டாரு, இல்லை நான் சர்ச்சுக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் கொண்டு இருந்தார். சர்ச்சுக்கு போய் கொண்டு இருக்கும்போதே ஊரில் கொஞ்சம் கொஞ்சமாக நிறையா பிரச்சனை வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க, இனிமேல் நீ உண்மையிலே சர்ச்சுக்கு போகணுன்னா இனிமேல் நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லிட்டாங்க எங்கள் அம்மா. அப்புறம் அங்கே பிஎட் படித்த ஒருத்தர் ஊரில் சிறுபிள்ளையெல்லாம் கூட்டிகிட்டு கொண்டு இருந்தார் இல்லையா, அவங்க என்ன பண்ணாங்க, வீட்டுக்கு ஜெபம் பண்ணுவாங்க. அப்போதைக்கு எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க, இனிமேல் நீ இங்கே வந்தனா உன்னை விளக்கமாத்திலே அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அப்பையிலேருந்து சர்ச்சிலே ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தார்கள். ஊர் திருவிழா ஆரம்பிச்சது. ஊர் திருவிழா ஆரம்பிக்க போகிறோம், எல்லாம் வரி கொடுக்கணும், எல்லாம் பண்ணணும், நம்ம அங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கும்போதே சொல்லிட்டாங்க, இல்லை முருகன் இதை கேட்க மாட்டான், நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவனை கூப்பிட்டு, இவன் அப்படியே தான் பண்ணிக்கிட்டு இருப்பான், அவனை கூப்பிட்டு என்ன பண்ணுங்கள், சாணியை கரைச்சி அவன் தலையில் ஊற்றுங்க, சாமியை அழைக்க விட்டு அவனை அடிக்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஒரு நாள் ஊரே கூடிவிட்டு சொல்லிட்டாங்க, மாரியம்மன் கோயிலுக்கு முன்னாடி கருப்பசாமியை அழைக்க விட்டு அடிக்க விட்டுடலாம், சாணியை கரைச்சி ஊற்றவனா அவனை கருப்பசாமியை அழைச்சி விட்டு நீங்கள் அடிங்க, அப்போ தான் அவன் திருந்துவான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்படி இருக்கும்போது எங்கள் வீட்லேயும் வேறு நிறைய போராட்டம்னால, அதனால் இப்படி பண்ணால் தான் இவன் திருந்துவான், இதுக்கு மேலே இவனை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டு அவங்க கூப்பிட்டு சாமியை அழைக்க விட்டாங்க. கருப்பசாமி ஏறி அழைக்க விட்டு கருப்பசாமியை அழைச்சி அங்கே எங்கள் ஊரில் பெரிய அருவா ஒன்று இருக்கும். அதில் பெரிய அருவாயில் அந்த கருப்பசாமி ஏறி நின்று அப்போதைக்கு அடிக்க ஓங்கும்போது எங்கள் அப்பா எப்பொழுதும் மனசுங்க. அதனால் எங்கள் அப்பா அப்போதைக்கு சொல்லி கொண்டு இருந்தாங்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். அடிக்க ஓங்கும்போது டக்குன்னு அந்த சாமி சொல்லிடுச்சு, அவன் மேலே அக்னி போட்டான்டா, அவனை தொட முடியலடா அப்படின்னு சொல்லிடுச்சு. அப்படின்னு சொன்ன உடனே அப்போ தான் எங்கள் அப்பா உண்மையிலுமே நம்புகிறாரு, உண்மையிலுமே இதுதான் உண்மையான கடவுள் போல், இத்தனை வருஷமாக நம்ம கும்பிட்டோம். எங்கள் அப்பா வேறு ரொம்ப பக்தி வைராக்கியமாக இருப்பார், முருகனுக்காக என்ன வேணாலும் செய்வார். எங்கள் வீட்டில் ஒரு ரூம்பு ஃபுல்லாமே ஒரே சாமி படம் தான் இருக்கும். அதே மாதிரி எந்த ஒரு முருகனுக்கு ஒரு பூஜை வந்தாலும் எங்கள் வீட்டில் எல்லாம் போட்டு படையில் போட்டு விருந்து வச்சு பக்கத்தில் உள்ளவங்களாம் கூப்பிட்டு அந்த மாதிரி பண்ணுவது வழக்கம் உண்டு. ரொம்ப பக்தியான ஆள். அதனால் அன்றைக்கி தான் அவர் நம்புகிறாரு, உண்மையிலுமே இதுதான் உண்மையான கடவுள் போல், இந்த சாமியே நமக்கு இந்த அடிக்க வரும்போது பயப்படுதே அப்படின்னு சொல்லி அன்றைக்கி தான் முழுமையாக ரட்சிக்கப்படுறார், முழுமையாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார். அப்படியே போய் கொண்டு இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க விட்டாங்க, ஊர் மக்கள் கேட்காம, இல்லை சாமி அடிக்க மாட்டேன்ருச்சு, பரவாயில்ல இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு துண்ணூரெல்லாம் போட்டுவிட்டு, நீ இனிமேல் அங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போதைக்கு எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க, இல்லை இது நம்ம எங்கள் வீட்டில் புத்தகம்லாம் இருக்குது, பைபிள், அவங்க சொல்லிட்டாங்க பைபிள் புத்தகம்லாம் இருக்குது, அதெல்லாம் இருக்கிறதுனால தான் இங்கே தொட முடியல அப்படின்னு சொன்னாங்க. அப்போ என்ன பண்ணாங்க, ஊருக்காரங்கெல்லாம் எல்லாம் சேர்ந்து, எங்கள் பங்காளிகள்லாம் சேர்ந்து எங்கள் வீட்டில் உள்ள எல்லா புக்கு பைபிள் எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் ஒரு சர்ச்சு, எங்கள் ஊரில் ஒரு சர்ச் இருக்குது, அந்த சர்ச்சில் கொண்டு போய் தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டாங்க. அவங்க சொன்னாங்க, எரிச்சிடலாமா அப்படின்னு சொன்னாங்க. எரிச்சிங்கன்னா உங்களுக்கு பெரிய பிரச்சனை வந்துடும் அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னதுனால அதை கொண்டு போய் தூக்கி போட்டாங்க. எல்லாமே சர்ச்சில் தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டாங்க. அப்படியே போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா கோயிலுக்கு போகணும், அது போகணும், இது போகணும் எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் எங்கள் அப்பா சொல்லிட்டாரு, இல்லை நான் எங்கேயும் போக மாட்டேன், கர்த்தர் எனக்கு விடுதலை தந்தார், அதனால் நான் சர்ச்சுக்கு தான் போவேன் அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லிட்டாங்க. இப்படியே போயிட்டு இருந்தது. அப்புறம் சொல்லிட்டாங்க, இல்லை இந்த ஊர் திருவிழா கும்பிடணும், நீ இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க, இல்லை இவர் கேட்க மாட்டார், எனக்கு ஊரில் எல்லாத்தையும் கூப்பிட்டு எனக்கு இவர்கிட்ட டைவர்ஸ் வாங்கி கொடுங்க, எனக்கு ஊர் மக்களும் என் ஜனம்தான் முக்கியம், இவர் தேவையில்லைன்னு சொல்லி டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணுங்கள், எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், நீங்கள் டைவர்ஸுக்கு எனக்கு இவருக்கு வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போதைக்கு ஊர் மக்கள்லாம் சொன்னாங்க, முருகா உனக்கு உன் புள்ள குட்டி எல்லாம் வேணுமா, இல்லை நீ சர்ச்சுக்கு தான் போவேன்னா போ, சொத்து பத்து எல்லாத்தையுமே சொத்தெல்லாம் எழுதி கொடுத்துட்டு நீ போயிரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது எங்கள் அப்பா பார்த்தாரு, இல்லை சர்ச்சுக்கு போயிட்டே இருந்தார். அப்புறம் எங்கள் வீட்டில் ஒரு 6 மாதமாக இப்படியே போயிட்டு இருந்ததுனால எங்கள் அம்மா என்ன பண்ணிட்டாங்க, 6 மாதமாக 2 பேரும் கூலி வேலை தான் பார்க்குறாங்க, கொத்தனார் வேலை சித்தல் வேலை பார்க்குறாங்க. அப்புறம் எங்கள் அம்மா தனியாக போக ஆரம்பிச்சிட்டாங்க, எங்கள் டேடி தனியாக போக ஆரம்பிச்சிட்டாங்க. 2 பேருமே தனித்தனியாக 6 மாதமாக வேலைக்கு போயிட்டுருக்காங்க.
ஆனால் எங்கள் அம்மா போகிற இடங்களெல்லாம் ஒரு சிலர் சொல்லுவது உண்டு, அந்த வீட்டுக்காரங்களோ அவங்க கூட வேலை பார்க்குறவங்களோ சொல்லுவது உண்டு, ஏம்மா அவர் இப்போ இந்த மாதிரி எங்கள் புருஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஏன் தான் இப்படி பண்ணுறாருன்னு தெரில அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது அவங்க சொல்லியிருக்காங்க, இல்லை நீ அதுதான் உண்மையான கடவுள், நீங்கள் அங்கே போங்க, அப்போதைக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும், அவங்க போகிறது தான் உண்மையான கடவுள், எங்கள் வீட்டிலே அநேகர் சொல்லுவாங்க, நாங்கள் போகிறதில்ல, ஆனால் அதுதான் உண்மையான கடவுள் என்று அவர்களிடம் சொல்வதுண்டு. இப்படியா பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது திடீர்னு எங்கள் அம்மாவுக்கு என்ன ஆச்சு, கண் ஒரு சைடு வீங்கிக்கிச்சு, ஃபுல்லாக வீங்கிட்டு ஒரு வாரமாக மந்திரிக்க போகிறாங்க, ஆஸ்பத்திரி போகிறாங்க, இப்படி நிறைய காரியம் ஒரு வாரமாக ஆஸ்பத்திரி இப்படின்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒன்றும் ரெடியே ஆகலை. அப்புறம் எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் வேறு சண்டை, இப்போ சர்ச்சுக்கு வான்னு வேறு கூப்பிட முடியாது. அப்போ என்ன பண்ணோம், அப்போதைக்கு நாங்கள் நிறையா சபைகளுக்கு போய் கொண்டு இருந்தோம். காலையில் சர்வீஸ் அட்டன் பண்ணிவிட்டு, மத்தியானம் அட்டன் பண்ணிவிட்டு, ஈவினிங் அட்டன் பண்ணிவிட்டு போயிட்டு இருந்தோம். அப்போதைக்கு ஈவினிங் சர்ச்சில் உள்ளவங்க, யாவே துதி ஜப வீடு என்ற அந்த சர்ச்சில் உள்ளவங்க சிஸ்டர் நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் போகிற சர்ச்சுக்கு நீங்கள் போக வேணாம், நீங்கள் அங்கே போக வேணாம், நீங்கள் நம்ம சர்ச்சுக்கு வாங்க, ஆண்டவர் உங்களுக்கு சுகம் கொடுப்பார் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இவங்க தான் வீட்டில் சண்டையா, அதனால அவங்க ஈவினிங் டைம் அங்கே வந்தாங்க. அங்கே வந்தப்போ ஃபஸ்ட் நாள் ப்ரேயரில் அவங்களுக்காக சபை மக்கள் எல்லாருமே கூடி ஜெபம் பண்ணாங்க. அப்போதைக்கு அடுத்த நாள் காலையில் ப்ரேயர் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டோம். அடுத்த நாள் காலையில் அவங்களுக்கு அந்த கட்டியே இல்லாமல் போச்சு, கண்ணு ஃபுல்லாக மறைச்சிருந்து அந்த கட்டியே இல்லாமல் போச்சு. மந்திரம் இந்திரம் எல்லாம் பார்த்து ஒன்றும் ஆகலை. ஆனால் ஒரு நாள் ஜெபத்தில் கர்த்தர் ஃபுல்லாக விடுதலை கொடுத்தார். அன்னையிலேருந்து எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே சேர்ந்து சபைக்கு போயிட்டு இருந்தோம். இப்படி போயிட்டு இருக்கும்போது ஊரில் சொல்லிட்டாங்க, இப்போ குடும்பமாகவே எல்லாருமே போயிட்டுருக்காங்க, சர்ச்சுக்கு போயிட்டுருக்காங்க, இப்படி இவங்களை விடக்கூடாது, ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுருங்க. இப்போ டைவர்ஸ் அப்ளை பண்ண சொல்லிச்சு காந்தி, இப்போ வேணானுங்குது, இப்போ என்ன பண்ணலாம், இவங்க எல்லாத்தையுமே ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிடலாம், தண்ணி கொடுக்கக்கூடாது, கரண்ட் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்படியா போயிட்டு இருக்கும்போது சரி பார்த்தோம். அப்புறம் சர்ச்சுக்கு நாங்கள் முழுமையாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால நாங்கள் அப்படியே போயிட்டுருந்தோம், ஞானஸ்தானம் எடுத்தோம். அப்புறம் சொல்லிட்டாங்க ஊரில், இல்லை முருகன் வீட்டுக்கு இனிமேல் தண்ணி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பார்த்தோம், ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தோம். அப்புறம் வீட்டில் போர் போட்டோம், எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். வீட்டில் போர் போட்டுட்டு தண்ணியெல்லாம் கர்த்தர் சொன்னார், நீ இந்த இடத்துல போர் போடு, அப்போதைக்கு உனக்கு தண்ணி கிடைக்கும் அப்படின்னாங்க. சொன்னார். நைட்டு இரவு ஜபத்தில் டேடிக்கு அப்பா சொன்னாங்க. அப்போ அதே இடத்துல போர் போடும்போது 150 அடியில் தண்ணி வந்துச்சு. அப்படியே தண்ணி வந்துச்சு. அப்புறம் போர் போட்டோம், எல்லாம் ஓகே ஆச்சு. இப்படியே ஸ்மூத்தாக போயிட்டுருக்கும்போது நிறைய பிரச்சனை. அப்புறம் என்னாச்சுன்னா, இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் போயிட்டுருக்கும்போது அப்பா ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படியா போயிட்டுருக்கும்போது ஊரில் சொல்லிட்டாங்க தண்ணி கிடையாது, இது கிடையாதுன்னு சொன்னதுனால இப்போ நாங்கள் என்ன பண்ணோம், சரி விட்டுறலாம், கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணலாம்னு சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போதைக்கு சொல்லிட்டாங்க, அப்போதைக்கு எங்கள் வீட்டில் எங்கள் அக்கா பெரிய பொண்ணு ஆகிட்டாங்க. பெரிய பொண்ணு ஆனதுன்னையுமே சொல்லிட்டாங்க, ஊர்லேருந்து யாருமே முருகன் வீட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஊரில் எல்லாத்துக்குமே சொல்லிட்டாங்க, பஞ்சாயத்து வச்சு சொல்லிட்டாங்க. அப்புறம் யாருமே வரல. அப்போதைக்கு நாங்கள் இதான் நாங்கள் ஒரு 4 சபைக்கு போய் கொண்டு இருந்தோம்மா. அதனால் என்ன பண்ணாங்க, சபைகள்லேருந்து எங்களுக்கு நாங்கள் சொன்னோம், அந்த மாதிரி ஊரில் ஒரே எதிர்ப்பாக இருக்குது, எங்களுக்காக சபையிலேருந்து அநேகர் எக்கச்சக்கமான பேர் எங்களுக்காக எங்கள் குடும்பத்துக்காக ஜெபித்தாங்க. ஜெபித்தாங்க. அதனால் அவங்க எல்லாருமே ஒரு 150 பேர் எங்கள் அக்கா பெரிய பொண்ணு ஆனதுக்கு சிறப்பாக பண்ணி கொடுத்துட்டு எல்லாமே ப்ரேயர் பண்ணிவிட்டு ஒரு 7-8 பாஸ்டர் வந்தாங்க. 8 பாஸ்டர் அந்த காரியத்தை நல்லபடியாக நடத்தி கொடுத்துட்டு எங்களை வெட்கப்படாதபடிக்கு கர்த்தர் எங்களை நடத்தினார். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அப்படியே கொஞ்சம் நாள் போயிட்டு இருக்கும்போது ஊரில் தண்ணி வரல. ஒரு 3 மாதங்களாக தண்ணி வரல. அப்போ ஊரில் எங்கேயுமே போரும் கிடையாது. எங்கள் வீட்டில் ஒரு வீட்டில் மட்டும்தான் போரு. அப்புறம் கர்த்தர் பார்த்தார். அப்புறம் எல்லாத்தையும் எங்கள் வீட்டுக்கு வர வச்சார். எல்லாரும் காந்தி இந்த மாதிரி உங்களை இப்படி சொல்கிறாங்க, அப்படி சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க.
எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லோரும் யார் யார் என்ன பேசுனாங்க எல்லாம் எனக்கு தெரியும், அதெல்லாம் நான் எதுவும் பொறுப்பெடுத்துக்கல, நீங்கள் வாங்க எங்கள் வீட்டில் கரெக்டாக 7 to 8 மணிக்கு நாங்கள் போர் போடுவோம், போரில் தண்ணி போடுவோம், அப்போதைக்கு நீங்கள் வந்து எல்லோரும் பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போதைக்கு ஊர் மக்கள் எல்லாருமே வந்து எங்கள்கிட்ட பேசுனாங்க. ஆனால் எங்கள் பங்காளிகள் மட்டும் பேசவே இல்லை. எங்கள் பங்காளிகள் வந்து தண்ணி குடிப்பாங்க போவாங்க, ஆனால் பேச மாட்டாங்க, பேசாமல் இருந்தாங்க. அப்படியே போயிட்டு இருந்தது. ரொம்ப நாள் இப்படியே போயிட்டு இருந்தது. ஒரு 3 மாதமாக தண்ணி வர்றதுனால எல்லாருமே வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி போயிட்டு இருந்தபோது சரி ஓகே, அதுக்கப்புறம் ஒரு 1 வீக்குன்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறம் தண்ணி வந்துடுது, ஊரில் தண்ணி வந்துடுச்சு. வந்ததுக்கப்புறம் 3 மாதம் கழித்து 1 வீக் கழித்து தண்ணி வந்தோடனே எல்லோரும் மறுபடியும் அவங்கவுங்க பேசாமல் அப்படியே அமைதியாகிட்டாங்க. அப்படியே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு எங்கள் பாட்டிக்கு ரொம்ப வயசானதுனால எங்கள் பாட்டி இறந்துட்டாங்க. இறந்ததுக்கப்புறம் சொல்லிட்டாங்க, ஊரில் சொல்லிட்டாங்க, முருகன் வீட்டுக்கு யாருமே இந்த அளவுக்கு போகவே கூடாது, சொந்த பந்தம் யாரும் போகக்கூடாது, அவங்க அங்கும் பங்காளியே யாருமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்படி போயிட்டுருக்கும்போது யாருமே வரல. அப்புறம் எல்லா சபைகளுக்கும் நாங்கள் ஃபோன் அடித்து சொன்னோம், இந்த மாதிரி அம்மா இறந்துட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரில, நீங்கள் தான் வந்து எல்லாம் பார்த்து பண்ணணும் அப்படின்னு சொன்னோம். அப்புறம் அதே போல் எங்கள் அக்கா பெரிய பொண்ணு ஆனப்போ வந்தவங்க எல்லாருமே ஒரு 150 170 பேருக்கு பக்கத்தில் வந்துட்டாங்க. எல்லாம் ஒரு 5 சபை அப்போதைக்கு எங்களுக்கு தெரிஞ்ச சபையாக இருந்தது. அப்போதைக்கு 5 சபையிலிருந்து எல்லோரும் வந்தாங்க. வந்து அதை அடக்காராதனை பண்ணுற வரைக்கும், அடக்கம் பண்ணுற வரைக்கும் அங்கே இருந்து எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. அப்போதைக்கு என்ன ஆச்சுன்னா, அடக்கம் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க, ஊர்லேருந்து நாட்டாமல் வந்து, நீ வந்து இந்த எங்கள் சாமியை விட்டுட்டு நீ போயிட்ட, அதனால உனக்கு சுடுகாடு கிடையாது, நீயும் சுடுகாட்டில் புதைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஐயோ இயேசுவே, என்னப்பா இது, என்னப்பா பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ சொன்னாங்க, சர்ச்சில் உள்ளவங்களாம் சொன்னாங்க, இல்லை நம்ம வந்து ஓயமாரியில் வந்து எரிச்சிடலாம், சொன்னோம்னா எரிச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை எரிக்க வேணாம் அப்படின்னு எங்கள் அம்மா சண்டை போட்டாங்க. இல்லை அப்படிலாம் எரிக்கக்கூடாது, நான் இதே ஊரில் பிறந்து இதே ஊரில் வளர்ந்து எல்லாமே இங்கே தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அது எப்படி இவங்க வந்து எனக்கு வந்து சுடுகாடு கொடுக்க மாட்டான்னு இவருக்கு எப்படி கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க. எங்கள் அப்பா சொல்லிட்டாரு, இல்லை வேணாம், எதுக்கு ஊர் மக்களோட சண்டை போட்டுக்கிட்டு, கர்த்தர் எல்லாத்தோடையும் அன்பாக தானே இருக்க சொல்லியிருக்காரு, ஊர் மக்களோட சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா என்ன பண்ணார், வீட்டுக்கு பின்னாடியே குழி தோண்ட ஆரம்பிச்சிட்டாரு. குழி தோண்டிட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா ரொம்ப டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, நான் அங்கே தான் எரிப்போம், அங்கே தான் கொண்டு போய் புதைக்கணும்னு சொல்லி. அப்புறம் எங்கள் அம்மா வெளியில் வந்து மாரியம்மன் கோயிலுக்கு முன்னாடி போய், யார் வேணாலும் நான் பணத்தை எடுத்துகிட்டு வருவேன், யார் எங்கே நுப்பாட்டுறீங்களோ, யார் நுப்பாட்டுறாங்களோ அவங்க வீட்டுக்கு முன்னாடி பணத்தை இறக்கி வச்சுட்டு நடந்து போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் மக்கள் சபை மக்கள் தான் அநேகர் இருந்தாங்களா, சரி அப்புறம் அப்படி சொல்லிவிட்டு எங்கள் அம்மாவும் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 மணி அளவில் பணத்தை எடுத்தப்போ கர்த்தர் மழையை கொடுத்தாரு. மழை சரியான மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்படியே மலையோட மலையாக போயிட்டு அடக்கம் பண்ணிவிட்டு கர்த்தர் அப்படியா எங்களை எந்த ஒரு வெட்கப்படாதபடிக்கு கர்த்தர் நடத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படியாகி கூட ஊரில் ஒருத்தர் 2 பேர் ரட்சிக்கப்படுவதுண்டு, போய் சொல்லுவதுண்டு, ரட்சிக்கப்படுவதுண்டு. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, ஊர் மக்கள்லாம் சேர்ந்து, இல்லை நீங்கள் அங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுப்பதும் உண்டு. அதனால் நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுறீங்கன்னா, எங்கள் ஊருக்காக செட்டியூர்னிப்பட்டி என்கிற கிராமத்துக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இப்படியாய் நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம், கர்த்தருக்குள்ளாய் ஞானஸ்தானம் எடுத்தோம். இன்று 10-11 வருடங்கள் ஆகிவிட்டது. கர்த்தருக்காக நிற்கிறோம். அப்படியாக கூட எங்கள் அப்பா கூட பார்த்தாரு, இப்போ வேலைக்கு போகிறதில்ல, 3 நாள் ஊழியம், 3 நாள் வேலைக்கு போய் கொண்டு இருக்கிறார். அப்படியாய் கர்த்தர் எங்கள் குடும்பங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து இருக்கிறார். என்னுடைய சாட்சி சொல்ல போனால் இன்னும் ஒரு ½ an hour ஆகும், அதனால் அதை இன்னொரு நாளைக்கு சொல்கிறேன். கர்த்தர் என்னையும் கூட இந்த நான் வந்து படித்து முடித்த உடனேயே கேம்பஸில் செலக்ட் ஆகிட்டு டைரெக்டாக ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரியில் வந்து அசிஸ்டன்ட் ஜூனியர் ஆஃபீஸராக ஜாயின் பண்ணிட்டு அங்கே ஒரு 3 வருடம். அதுக்கப்புறம் திருப்பியும் ஸ்கைபருங்கிற ஒரு அமெரிக்கன் கம்பெனியில் ஜாயின் பண்ணேன். அங்கே ஒரு 3 மாதம். அதன் பிறகு நான் அன்று ஈவினிங் வந்து சர்ச்சு போயிட்டு வந்துட்டு, நான் ஆந்திராவில் இருந்தேன் இப்போதைக்கு, சர்ச்சு போயிட்டு வந்து உக்காந்துருக்கேன். ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் உட்காந்துருக்கேன், ப்ரேயர் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். அப்போதைக்கு திடீர்னு ஒரு கால், சவுதி அரேபியாவிலேருந்து ஒரு கால் வருது. கால் வந்துட்டு இந்த மாதிரி கேடிடியில் ஒரு வேக்கண்ட் இருக்குது, நீ வந்து சும்மா அப்ளை பண்ணி வை, அது ஓகே ஆனால் அங்கே நீ கிளம்பிடு அப்படின்னாங்க. கேடிடி இங்கே எல்லாத்துக்கும் தெரியும், இங்கே பெரிய கம்பெனி ஃபுட் இண்டஸ்ட்ரியில். அப்புறம் நான் சரி ஃபஸ்ட்டு ப்ரேயர் பண்ணுறேன், ஆண்டவரே இதை நான் அப்ளை பண்ணுறேன், உமக்கு சித்தமானால்
இந்த காரியம் நடக்கும். நான் வந்து ஃபஸ்ட்லேருந்தே நான் படித்து முடித்தோடனே 2 கம்பெனியில் செலக்ட் ஆனேன். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டது, ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்னவோ அதை மாத்திரம் என் வாழ்க்கையில் செய்யும் என்று சொல்லி நான் ஜெபிப்பதுண்டு. எப்பொழுதுமே எந்த ஒரு காரியத்தை எடுப்பதற்கு முன்பாக, ஆண்டவரே இது உம்முடைய சித்தம் இருந்தால் நடக்கட்டும், இல்லை என்றால் இது ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே எனக்கு தடையை கொண்டு வந்து தடுத்து போட்டு விடுங்கள் என்று நான் ஜெபிப்பதுண்டு. அப்படியே ஜெபிக்கும்போது நான் ஃபஸ்ட்டு செலக்ட் ஆகும்போது கவின்கரில் செலக்ட் ஆகும்போது அதே மாதிரி ஜெபித்தேன். 2வது செலக்ட் ஆகும்போது அதே மாதிரி ஜெபித்தேன். அப்போதுக்கு ஸ்கைபர் போனேன். அதுக்கப்புறம் இப்போ நான் இங்கே வருவதற்கு முன்பாக நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே உம்முடைய சித்தம் இருந்தால் நான் இதில் செலக்ட் ஆக வேண்டும், இல்லை என்றால் இதை எனக்கு தடுத்து போடும் என்று சொல்லி நான் ஜெபித்தேன். பிறகு நான் ஜெபித்து முடித்து விட்டு அப்ளை பண்ணிவிட்டு தூங்கிட்டேன். அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஈவினிங் அதே சேம் டைம் கால் வருது. இந்த மாதிரி கம்பெனிலேருந்து கேடிடி கம்பெனிலேருந்து கால் வந்துச்சு. இந்த மாதிரி அட்டன் பண்ணேன், நல்லபடியாக அட்டன் பண்ணேன். கர்த்தர் நல்ல ஒரு வேலையை கொடுத்தார், நல்ல சம்பளத்திலே நல்ல ஒரு வேலையை கொடுத்தார். என்னுடைய டிபார்ட்மெண்ட்லேயே ரொம்ப வயது சின்ன ஆள் கூட நான் தான். இங்கே கம்பெனியில் வந்து என் டிபார்ட்மெண்ட்லேயே ரொம்ப வயது கம்மி சின்ன ஆள் நான் தான். எல்லாருமே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆள். ஒரு 25 இயர்ஸ் 20 இயர்ஸ் 10 இயர்ஸ் அந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க. ஆனால் கர்த்தர் எனக்கு வந்து இதை எல்லாம் கற்பிக்கும்படியாக, இதை நான் இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணும்படியாக இதற்காக ஒரு 8 மாதம் என் கம்பெனியில் வந்து என் ஃப்ரெண்டு எல்லாம் 7 பேர் என் கூட வந்து ஜாயின் பண்ணாங்க. 7 பேருமே என்னை விட்டு போயிட்டாங்க. 7 பேருமே நல்ல கம்பெனிக்கு போனாங்க. 7 பேரும் போனதுக்கப்புறம் அந்த கம்பெனியில் நானும் ஒரு ஷிஃப்ட்டு ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு நான் ஒரு டெக்னீஷியனாக அங்கே ஒர்க் பண்ணேன். அப்படியாய் தேவன் எனக்கு அந்த டைமை கொடுத்து அதை கற்றுக்கொள்ள வைத்து இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஜாபை கொடுத்தார். இப்படி நான் இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது நான் அட்டன் பண்ண எல்லா கேள்வியும் கேட்டாங்க. மிஷினில் என்னென்ன ப்ராப்ளம் அட்டன் பண்ணேன். அப்படியாய் கூட கர்த்தர் இருக்க வைத்தார். அப்படியாய் என்னை விட்டு 7 பேரையும் பிரிப்பேன் என்று அவர் முன்னாடியே சொன்னார். எம்டி ஜெகன் ஒரு நாள் செய்தியை நான் கேட்டுக்கொண்டு இருக்கும்போது, கர்த்தர் உன்னை விட்டு எல்லாரையும் பிரிப்பார் அப்படி என்று சொன்னார். நான் தூங்கிவிட்டேன். அன்று நைட்டு எனக்கு மீண்டுமாய் இது தோன்று கொண்டே இருக்கிறது. கர்த்தர் உன்னை எல்லாரும் விட்டு பிரிப்பாருன்னு சொல்லி தோணிக்கிட்டே இருக்கு. எப்பொழுது படுத்தாலும் இந்த எண்ணம் என் மைண்டிலே ஓடிக்கொண்டிருக்கு. என் கூட என் ஃப்ரெண்ட்ஸு 7 பேர் ஒன்றா இருந்தோம். அங்கேயும் நான் சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தேன். அங்கே 7 பேர் ஒன்றா இருந்தோம். ஒன்றா சாப்பாடு சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்படியே 7 பேருமே எல்லோரும் நல்ல கம்பெனிக்கு போனாங்க. அருமையான கம்பெனிக்கு போனாங்க. எல்லாருமே நல்ல கம்பெனிக்கு போனாங்க. எல்லாருமே போயிட்டாங்க. கடைசியில் நான் ஒருவன் மாத்திரம் இருந்தேன். அதன் பிறகு தான் ஸ்கைபரில் ஒரு அமெரிக்கன் கம்பெனிலே வேலை கிடைத்தது. அந்த 8 மாதம் இவர்கள் போனதுக்கப்புறம் 8 மாதமும் கர்த்தர் என்னை அங்கே படிப்பிக்க வைத்தார். எந்த ப்ராப்ளத்தை எப்படி அட்டன் பண்ணணும் எல்லாமே அட்டன் பண்ண வச்சு இங்கே வந்து அதுக்கப்புறம் இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது நல்லபடியாக அட்டன் செய்து இதை நல்லபடியாக முடிக்க வைத்து இங்கே நல்ல ஒரு சேலரிக்கு வந்து என்னை ஜாயின் பண்ண வைத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இப்படியாக எங்களுடைய குடும்பத்தை நடத்தினார், இன்றும் நடத்தி கொண்டு இருக்கிறார். இப்படி இந்துவிலேருந்து வந்தவங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு தெரியும். சில பேர் ரசிக்கப்படாதவங்களுக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, எல்லோரும் சொல்லுவாங்க, எங்கள் ஊரில் எல்லாருமே எங்களை கூப்பிடுவது அல்லேலூயா வீட்டுக்காரங்க தான் கூப்பிடுவாங்க. அல்லேலூயான்னு தான் கூப்பிடுவாங்க. நாங்கள் ரோட்டில் போனாலும் அல்லேலூயா அப்படின்வாங்க. எனக்கெல்லாம் ஃபஸ்ட்டு டைமில் ரொம்ப டென்ஷனாக இருக்கும். இன்னும் நான் போகும்போது திடீர்னு நான் ஸ்கூலுக்கு போயிட்டுருப்பேன், அல்லேலூயா அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடா அல்லேலூயான்னு சொல்கிறாங்களே அப்படின்னு. ஒருத்தவங்க சொன்னாங்க, ஒரு பாஸ்டர் அன்றைக்கு வந்து எங்கள் சபையில் வந்து சொன்னாங்க, அல்லேலூயான்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா அது தேவனுக்கு மகிமை, அது அவனை அறியாமலே அவர்களுடைய வாயிலிருந்தே கர்த்தர் அவங்க சொல்கிறாங்கன்னா அது தேவனுக்கு தான் மகிமை, அதனால் அதை குறித்து நீ வெட்கப்படக்கூடாது என்று சொன்னார். அதனால் எல்லாம் சொல்லுவாங்க. நான் விளையாட போனால் கூட சொல்லுவாங்க, ஸ்தோத்திராண்டவர்னு சொல்லுவாங்க. வேணுக்குன்னு கலாய்ப்பாங்க, ஸ்தோத்திராண்டவரே அல்லேலூயான்னு கத்துவாங்க. அதனால் நான் அன்னையிலேருந்து அல்லேலூயான்னு சொன்னால் தேவனுக்கு மகிமை என்று சொல்லிவிட்டு நான் அந்த இடத்தை விட்டு கடந்து போய்விடுவேன். அப்படியே கர்த்தர் எங்களை நடத்தினார். நீங்கள் எங்களுக்காக ஜெபிக்க வேண்டியது என்னவென்றால், எங்கள் ஊர் மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நீங்கள் அனைவரும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஊர் பேர் செட்டியூரணிப்பட்டி. Just
sins away to him. Go a garden safe from murder. Fill the forest with your kiss.